இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல என்னென்ன நடந்திருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பால் ஹேமன் அவங்களோட பிரான்சன் பிரதர்ஸ்க்கு வக்காலத்து வாங்குற விதமா வந்து பேசுறாரு. அந்த நேரத்தில் என்ட்ரி தர ராண்டி மேட்சும் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்மாக்டவுன்ல வழக்கம் போல நடக்கிற யூஎஸ் ஓபன் சேலஞ்சு நடக்குது. இந்த தடவை சாமிசனை எதிர்த்து அலைஸ்டர் பிளாக் வராரு. மேட்ச் ரொம்பவே சூடாவே இருந்தது. ஒரு கட்டத்தில் அலைஸ்டர் பிளாக் வின் பண்ற ஸ்டேஜுக்கு வரப்ப அங்க என்ட்ரி தர டேமியன் பிரிஸ்ட் அவரோட போக்கஸை மாத்துறாரு. இதன் மூலமா சாமிசன் ஸ்மாக் போட்டு வின் பண்றாரு இந்த மேட்சை. அடிபட்டு அனாதையா கிடக்கிற அலைஸ்டர் பிளாக் தூக்கிட்டு போயிட்டு டேபிள் மேலே போட்டு உடைச்சிடுறாரு நம்ம டேமியன் பிரிஸ்ட். இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற அந்த தீர்க்க முடியாத கணக்கு கிரான்ஜோல ஒரு விடை தரணும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் செல்சா கிரீனுக்கும் சோல் ஸ்நாச்சருக்கும் நடந்த மேட்ச்ல சோல் ஸ்நாச்சர் ஃபர்ஸ்ட் டைம் செல்சா கிரீனை பீட் பண்றாங்க. இந்த மேட்சும் பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோல் ஸ்நாச்சரோட அந்த ஸ்மாக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபேனாவே ஆயிட்டேன். உங்களுக்கு அவங்களோட ஸ்மாக் பிடிச்சிருந்தா அதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் WWE கிரான்ஜோல நடக்க போற உமன் சாம்பியன் வெர்சஸ் உமன் சாம்பியன் மேட்சுக்காக கான்ட்ராக்ட் சைனிங்க்கு ஸ்டெஃப்னி வெக்வேரும் அண்ட் டிஃபனியும் வந்திருந்தாங்க. இது ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனா தான் இருந்தது. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே டிஃபனியை வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வந்து அட்டாக் பண்றாங்க. அதையுமே நம்ம உமன் சாம்பியனான டிஃபனி சமாளிச்சு அவங்கள ரிங்க விட்டு வெளியே தள்ளிட்டு கெத்தாவே உள்ள நின்னாங்க. உமன் சாம்பியனா டிஃபனி இருக்கிறது 100% ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுது. சோ இதை தவிர்த்து வேற யார் உமன் சாம்பியன் ஆனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை தொடர்ந்து ரே பினிக்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் வெர்சஸ் லாஸ் காசாஸ்க்கு நடந்த மேட்ச்ல ரே பினிக்ஸும் ஈவென்ட்ஸும் வின் பண்ணிடுறாங்க. அது என்னன்னு தெரியல, ராலியும் சரி அண்ட் ஸ்மாக்டவுன்லயும் தெரியும் வாரம் வாரம் ஒரு அக்ரோபேட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சில மேட்சஸ்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கு. இருந்தாலுமே நான் ரொம்ப மிஸ் பண்றது ரே மிஸ்டீரியோ அண்ட் சின் காராவை தான். உங்களுக்கு பிடிச்ச லூச்சா அக்ரோபேட்டிக் பெர்ஃபார்மர் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலா கோடி ரோட்ஸ் ராண்டி வெர்சஸ் பிரான்சன் பிரதர்ஸ்க்கு நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரான்சன் பிரதர்ஸ் தான் வின் பண்ணாங்க. அதுக்கான முக்கியமான காரணமே செத் ராலின்ஸ் தான். பிகாஸ் நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்ல ராண்டி ஆர்டன் பிரான்சனை பின் பண்றதுக்காக வர நேரத்துல பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து ஸ்டாம்ப் ஸ்மாக்க போட்டுறாரு. இதனால கொலாப்ஸ் ஆன ராண்டி பிரான்சன் கிட்ட ஒரு சுனாமி வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கே பின்னாகிறாரு. செத் ராலின்ஸ் நடுவுல இன்டரப்ட் ஆனதுனால ராண்டி அதை சும்மா விட மாட்டாரு. மேபி செத் ராலின்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப் இழக்கிறதுக்கான முக்கியமான காரணமாவே ராண்டி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து பிரான்சனையும் பிரான் பிரேக்கரையும் அட்டாக் பண்ணிட்டு செத் ராலின்ஸுக்கும் ஒரு ஸ்மாக்க போறாரு நம்ம கோடி ரோட்ஸ். கிரவுண்ட் ஜாவல்ல இவங்க ஃபைட் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.